வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன மிளகா, பூண்டு பல் ஒரு 6, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன கொத்து புதினா, ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி, 3 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயில் நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். 1 ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த கலவையில் சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதையும் பேஸ்ட்டையும் இதில் கலந்து விடணும். கலந்து நல்லா கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் ஜீனியை அதில் சேர்த்துருக்கேன். தேவையான சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீரை அதில் சேர்த்து ஒரு கொதி விட வேண்டும். ஒரு கொதி வந்து இறக்க முன்னக்குட்டி கொத்தமல்லி தலையை அதில் தூவிட்டால் மசால் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.